அல்லேலூயா. துதிக்கும் ஜெபத்திற்கும் நன்றி. நாம் மீட்பின் வரலாறு வரிசை புத்தகங்களில் 6வது புத்தகத்தை தொடர்ந்து படித்து வருகிறோம். இன்று நாம் பிரதான ஆசாரியரின் கடமைகளைப் பற்றி, குறிப்பாக பாவ நிவாரணம் செய்வது குறித்து சிந்திக்கப் போகிறோம். பாவ நிவாரண நாளில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பிரதான ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்கிறார் என்பதைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த பாவ நிவாரண நாள் இயேசு சிலுவையில் நமக்காக மரித்து நமது பாவங்களை நிவர்த்தி செய்து நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி போட்ட நாளை முன்னறிவிப்பதாக இருக்கிறது. எனவே இந்த வேதப் பகுதியை வாசிப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாளாயிருக்கும். அது உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி கர்த்தருக்கு தகனபலியிடக் கடவீர்கள். இது தேவனுடைய வார்த்தை. இப்போது பாவ நிவாரண நாளில் பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்கு முன், நாம் திசைகள் மற்றும் குறிப்பாக தங்குமிடத்தின் டேபர்னேக்கிள் அல்லது ஆலயத்தின் அமைப்பை பற்றிய நமது புரிதலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மிக நன்று. இது வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு. பிரதான ஆசாரியர் இந்த வழியாக உள்ளே செல்வார். தகனபலி பீடத்தின் வடபுறத்தில் என்று சொல்லும்போது அவர் இங்கே இருப்பார். பின்னர் பரிசுத்த ஸ்தலம். இந்த பகுதி இங்கே இருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஸ்தலம். இது தூபபீடம். மேலும் உள்ளே இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. எனவே லேவியராகமத்திலுள்ள வசனங்களைப் பின்பற்றி இந்த நாளில் பிரதான ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதாகமம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலும் அதைத் தொடர்ந்து வரும் அதிகாரங்களிலும் எவ்வாறு படிப்படியாக கற்பிக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். நாம் வாசிப்போம். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சமீபித்து மரித்த பின்பு கர்த்தர் மோசேயோடே பேசினார். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு அவன் திரைக்கு உட்புறமாக பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்திற்கு முன்பாக எந்நேரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கக் கூடாது என்று அவனோடே சொல்லு. கிருபாசனத்தின் மேல் மேகத்தில் தரிசனமாவேன். ஆரோன் ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை தகன பலியாகவும் கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அவர் எதைக் கொண்டு செல்ல வேண்டும்? ஒரு காளை மற்றும் ஒரு ஆட்டுக்கடா. சரி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரையிலான வசனங்கள். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி அன்றைய தினம் யாதொரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கக் கடவது. சுதேசியானாலும் உங்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனானாலும் இந்தப்படியே செய்ய வேண்டும். வேலை செய்யாமல் இருப்பது என்பது ஓய்வு நாளைப் போன்றது. அதாவது இது கர்த்தருடைய நாள். நீங்கள் கர்த்தர் மீது மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். இந்த முழு பாவ நிவாரண செயல்முறையைப் பற்றி நாம் சிந்திக்கும் போது நாம் சிலுவையில் அறையப்பட்ட நாளைப் பற்றி மட்டும் பேசவில்லை. மாறாக நாம் தேவனுக்குச் செலுத்தும் ஒவ்வொரு ஆராதனையைப் பற்றியும் சிந்திப்போம். இதிலிருந்து தேவனை எவ்வாறு முறையாக ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். அதன் மூலம் இந்த ஆராதனை தேவனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். 30ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவங்களறச் சுத்தமாகும்படிக்கு அந்த நாளில் உங்களுக்காக பாவ நிவாரணம் செய்யப்படும். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் ஒவ்வொரு முறையும், அவரிடம் ஜெபிக்க வரும் ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் இந்த பாவ நிவாரணத்தை பெற வேண்டும் என்று நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். உங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்க வேண்டும். இது உங்களுக்கு சப்பாத்து எனப்படும் மகா ஓய்வு நாள். இது நித்திய கட்டளையாயிருக்க கடவுள் ஓய்வு என்ற கருத்தைப் பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன்.
இது சோம்பேறியாக ஓய்வெடுப்பது அல்ல, இது எனது வேலையில் கவனம் செலுத்தாமல் அவருடைய வேலையில் கவனம் செலுத்தும் நாள். அவர் நமது ராஜா என்ற உண்மையை நாம் கவனத்தில் கொள்கிறோம். 32ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பாவ நிவாரணம் செய்து, ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் பலிபீடத்திற்காகவும் பாவ நிவாரணம் செய்து, ஆசாரியர்களுக்காகவும் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவாரணம் செய்ய கடவன். எனவே அவர் ஆலயத்திற்காக, ஆசரிப்பு கூடாரத்திற்காக, தங்குமிடத்தில் உள்ள உபகரணங்களுக்காக, மக்களுக்காக மற்றும் தமக்காகவும் தமது குடும்பத்திற்காகவும் பாவ நிவாரணம் செய்கிறார். மேலும் அவர் சணல் நூல் லினன் ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும். பல்வேறு வண்ணமயமான ஆடைகளைப் பற்றி நாம் கற்றோம். பாவ நிவாரண வேலையைச் செய்யும் இந்த நாளில் அவர் வெள்ளை நிறத்தை மட்டுமே அணிய வேண்டும். வெள்ளை அங்கிகளையும் வெள்ளை ஆடைகளையும் நினைவில் கொள்ளுங்கள். வசனம் 34, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா பாவங்களையுமே நீக்கும்படி வருஷத்திற்கு ஒரு தரம் அவர்களுக்காக பாவ நிவாரணம் செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்தான். எனவே வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே பிரதான ஆசாரியர் இந்த நாளில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைகிறார். சில அறிஞர்கள் அல்லது யூத எழுத்துக்கள் 3 முறை என்று சொல்லலாம், ஆனால் பெரும்பாலும் 4 முறை இருக்கலாம். நாம் இதை பார்க்கும்போது பிரதான ஆசாரியர் இந்த நாளில் எத்தனை முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்கிறார் என்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இந்த நாள் யோம் கிப்பூர் என்றும் அழைக்கப்படுகிறது. கிப்பூர் என்பது கஃபர் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. இதற்கு மூடுதல் டு கவர் என்று பொருள். யோம் என்றால் நாள். எனவே மூடும் நாள். சரி. கிருபாசன மர்சி சீட் என்பது பாவ நிவாரண மூடி என்றும் அழைக்கப்பட்டது. இது உடன்படிக்கை பெட்டியின் மூடி ஆகும். ஆனால் இது நமது பாவங்களை மூடும் இயேசுவின் வேலையைப் பற்றியும் பேசுகிறது. எனவே இது பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் ஒரு நாள். பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்கிறார். வேலை எதுவும் செய்யக்கூடாது. பரிசுத்த சபை கூடி சமாதான பலி செலுத்தப்பட வேண்டும். இஸ்ரவேலர்கள் ஆலயத்திற்குச் செல்வது கட்டாயமான நாட்களில் இது ஒன்று அல்ல. லேவியராகமம் 23 வசனங்கள் 27 மற்றும் 28. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாளாயிருக்கும். அது உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி கர்த்தருக்கு தகன பலியிடக் கடவீர்கள். அந்த நாளிலே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவாரணம் செய்யப்படுகிற பாவ நிவாரண நாள். அவர் அடிப்படையில் ஆலயத்திலேயே தங்கியிருப்பார். 7 நாட்களும் அவர் அங்கேயே இருந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று உறுதி செய்வார். தகனபலி பீடத்தின் மேல் இரத்தத்தை தெளிப்பது, தூபபீடத்தின் மேல் தூபத்தைக் காட்டுவது, குத்துவிளக்கை சரிபார்ப்பது மற்றும் 7 நாட்களும் ஒவ்வொரு இரவும் மூப்பர்களிடமிருந்து எதை எப்படிச் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது. எனவே இந்த ஆராதனைக்கான ஆயத்தம் மிகவும் முக்கியமானது. ஒரு நாள் ஆராதனைக்காக 7 நாட்கள் ஆயத்தம். உங்கள் ஆராதனை ஊழியங்களுக்காக நீங்கள் எவ்வளவு ஆயத்தம் செய்கிறீர்கள்? பின்னர் அந்த 7 நாட்களில் ஒரு நாளில் பிரதான ஆசாரியர் ஒரு தற்காலிக பிரதான ஆசாரியரை நியமிக்கிறார். ஒருவேளை அந்த நாளிலோ அல்லது அதற்கு முன்னரோ இந்த பிரதான ஆசாரியருக்கு ஏதாவது நேர்ந்தால் என்ன செய்வது என்பதற்காக. உதாரணமாக, முந்தைய நாள் பிரதான ஆசாரியருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் அவரால் பாவ நிவாரண வேலையை செய்ய முடியாது. அது ஒரு சோகமான நிகழ்வாக இருக்கும்.
ஏனென்றால் பிரதான ஆசாரியர் இறந்துவிட்டார் என்பதற்காக அல்ல, மாறாக முழு தேசத்தின் பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட முடியாது என்பதற்காகவே. எனவே அவர் தமக்கு மாற்றாக ஒரு தற்காலிக பிரதான ஆசாரியரை தேர்ந்தெடுப்பார். ஒருவேளை பிரதான ஆசாரியர் பாவம் செய்தாலோ அல்லது தீட்டான எதையாவது தொட்டு தீட்டுப்பட்டாலோ கூட இது பயன்படும். இத்தகைய காரியங்கள் நடக்கக்கூடும் என்பதால் தற்காலிக பிரதான ஆசாரியரை அவர் முன்னெச்சரிக்கையாக தேர்ந்தெடுப்பார். விடியற்காலையில் அவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட மிருகங்களை கவனிக்க கிழக்கு வாசலுக்கு வருகிறார். எவ்வித குறையுமில்லை என்பதை அவர் உறுதி செய்கிறார். காளை, ஆடுகள் போன்ற பலிக்கு தேவையான அனைத்து மிருகங்களும் அங்கே இருப்பதை உறுதி செய்கிறார். அவை ஆலயத்திற்குள் கொண்டு வரப்படுகின்றன. அவற்றைக் கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் மறுபரிசீலனை செய்கிறார். அவர் ஒவ்வொன்றாக சரிபார்க்கிறார். தனது மனதில் அவர் படிப்படியாக செயல்முறையை சரிபார்க்கிறார் மற்றும் பிற ஆசாரியர்களுடன் கலந்தாலோசித்து கூட்டங்களை நடத்துகிறார். பாவ நிவாரண நாளுக்கு முந்தைய இரவு பிரதான ஆசாரியர் மூத்த ஆசாரியர்களை சந்திக்கிறார். மூத்த ஆசாரியர்கள் அவருக்கு தங்களது அனுபவங்களை கற்பிப்பார்கள். பிரதான ஆசாரியருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அவர் செய்யப் போகும் ஒவ்வொரு காரியத்தையும் மீண்டும் மீண்டும் படிப்படியாக உறுதி செய்வார்கள். மூத்த ஆசாரியர்கள் பாவ நிவாரண நாள் பற்றிய வேதப் பகுதிகளையும் வாசித்து பிரதான ஆசாரியரை ஒரு சத்தியம் செய்ய வைப்பார்கள். அந்த இரவு முழுவதும் பிரதான ஆசாரியர் தூங்கக்கூடாது. இது கர்த்தருடைய நாளுக்காக விழிப்புடன் இருப்பதைக் குறிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் உறங்கிவிடாமல் இருப்பதையும் அவருக்கு பாவத்தை உண்டாக்கும் தவறான கனவுகள் வராமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காகவே இது செய்யப்பட்டது. எனவே பிரதான ஆசாரியர் தூங்கக்கூடாது. ஆகவே இளைய ஆசாரியர்கள் இரவு முழுவதும் முறை வைத்துக் கொண்டு பிரதான ஆசாரியர் தூங்காமல் இருப்பதை உறுதி செய்வார்கள். அவரை தட்டி எழுப்புவார்கள் அல்லது அவ்வப்போது அழைத்து அவர் விழிப்புடன் இருப்பதை உறுதி செய்வார்கள். இப்போது பாவ நிவாரண நாள் விடியுகிறது. திஸ்ரி மாதத்தின் 10ஆம் நாள். பிரதான ஆசாரியர் தாமதமாக வர முடியாது. ஏன்? ஏனெனில் அவர் தூங்கவே இல்லை. ஞாயிறு காலையில் சபைக்கு தாமதமாக வரும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தூங்காமல் இருங்கள். அதுதான் உங்கள் தீர்வு. சரி, நாம் தாமதமாக வருவது பற்றி பேசுவதால் இது தன்னிச்சையான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருவேளை தேவனும் அப்படியே நினைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நாம் தேவனுக்குச் செய்யும் மிகவும் அவமரியாதையான காரியங்களில் ஒன்று அவருடைய ஆராதனைக்கு தாமதமாக வருவதாகும். பல மக்கள், நமது ஆராதனை நேரம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை 10:45. புதன்கிழமை ஆராதனை எப்போது தொடங்குகிறது? 7:40. 8 மணி அல்ல. நான் இதைச் சொல்கிறேன் ஏனென்றால் இன்று கூட நான் சுற்றி பார்த்தபோது 8 மணி வரை இந்த தலம் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. துதியைத் தவிர்க்க உங்களுக்கு யார் அந்த உரிமையையும் தகுதியையும் கொடுத்தது? தேவனை துதிக்காமல், தேவனே எனக்கு தேவையானது கொடுங்கள் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இருப்பதாக நினைக்கிறீர்களா? யாராவது ஒரு சந்திப்பிற்கு தாமதமாக வரும்போது கூட நான் புண்படுகிறேன். ஏன்? ஏனென்றால் சில நேரங்களில் நான் இப்படி நினைக்கிறேன், இங்கே எனது பாவியான குணத்தை வெளிப்படுத்துவதற்கு வருந்துகிறேன். ஆனால் உங்களது நேரம் போலவே எனது நேரமும் மதிப்பானது. நீங்கள் தேவனைச் சந்திக்கிறீர்கள்,
நேரம் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. உம்மை துதிக்க முடியாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். நான் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை துதி அவ்வளவு முக்கியமல்ல என்று சொல்ல நாம் யார்? உண்மையானதா? நான் இதைச் சொல்ல அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். தேவனுடைய ஊழியத்திற்கு சரியான நேரத்தில் வாருங்கள். ஆமென். நன்றி. மன்னிக்கவும். நான் திசை மாறிப் போயிருக்கலாம், ஆனால் நாம் தேவனுடைய நேரத்தைப் பற்றி பேசினோம். தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு சற்று தாமதமாக பதிலளித்தால் எப்படி இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? தேவன் எப்போதும் சரியான நேரத்தில் இருப்பார். நாமும் தேவனிடம் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த நாளில் பிரதான ஆசாரியர் தனது கைகளையும் கால்களையும் கழுவுகிறார், மேலும் அவர் குளிக்கவும் செய்கிறார். பாரம்பரியங்களின்படி ஒருமுறை மட்டுமல்ல, அவர் நாள் முழுவதும் சுமார் 10 முறை கைகளையும் கால்களையும் கழுவுகிறார் மற்றும் சுமார் 5 முறை குளிக்கிறார். தனது ஆடைகளை அணிந்த பிறகு அவர் மீண்டும் கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பரிசுத்தமான சணல் நூல் அங்கியை உடுத்தி, தன் சரீரத்தின் மேல் சணல் நூல் அரைச்சட்டையைப் போட்டு, சணல் நூல் கச்சையைக் கட்டிக்கொண்டு, சணல் நூல் பாகையை தரித்துக் கொள்ள கடவன். இவைகளே பரிசுத்த ஆடைகள். அவன் தன் சரீரத்தை தண்ணீரில் கழுவி இவைகளை உடுத்திக் கொள்ள கடவன். அவர் அதைச் செய்வார். பின்னர் பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று தூபத்தைக் காட்டி, குத்துவிளக்குகளை கடைசி முறையாக சரிபார்த்துவிட்டு வெளியே வருவார். வசனம் 6. பின்பு ஆரோன் தனக்காக பாவநிவாரணம் செய்யும்படி தனக்குரிய பாவநிவாரணக் காளையைச் செலுத்தி, தானும் தன் வீட்டாரும் பாவநிவாரணம் பெறும்படி செய்ய கடவன். இயேசு இதைச் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் மனித ஆசாரியர்கள் பிறருக்காக பாவநிவாரணம் செய்வதற்கு முன் இதைச் செய்ய வேண்டும், ஏனெனில் அவரும் ஒரு பாவி. எனவே அவர் எதையும் செய்வதற்கு முன் தனக்காகவும் தனது வீட்டாருக்காகவும் மன்னிப்பைப் பெற வேண்டும். தனக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் பாவநிவாரணம் செய்ய அவர் அந்த காளையை வடபுற வாசலுக்கும் தகனபலி பீடத்திற்கும் இடையில் நிறுத்துவார். தங்குமிடத்தின் அமைப்பை நினைவில் கொள்க. அவர் தனது கையை அந்த காளையின் மேல் வைத்து தனது பாவங்களை அறிக்கை செய்கிறார். ஓ கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். நான் அசுத்தமானவன். நானும் என் குடும்பமும் செய்த பாவங்களை மன்னியும். அவர் அந்த ஜெபத்தை சத்தமாகச் செய்வார். அவரைச் சுற்றியுள்ள மக்கள், பரலோகத்தின் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று பதில் சொல்வார்கள். அவர் அடிப்படையில் தனது பாவங்களை அந்த காளையின் மேல் மாற்றுகிறார். பின்னர் வசனங்கள் 7 முதல் 10 வரை, அவன் அந்த 2 வெள்ளாட்டுக் கடாக்களை பிடித்து அவைகளை ஆசரிப்புக் கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி, அந்த 2 கடாக்களின் மேல் சீட்டு போடக் கடவன். ஒரு சீட்டு கர்த்தருக்கென்றும் மற்ற சீட்டு போக்கடா ஸ்கிப்கோட் என்றும் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆரோன் கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த கடாவைக் கொண்டு வந்து அதை பாவநிவாரண பலியாகச் செலுத்தி, போக்கடாவென்று சீட்டு விழுந்த கடாவையோ அதன்மேல் பாவநிவாரணம் உண்டாக்குவதற்காகவும் அதை போக்கடாவாக வனாந்தரத்திலே விட்டுவிடுவதற்காகவும்
கர்த்தருடைய சந்நிதியில் உயிருடன் நிறுத்தக் கடவன். எனவே அவர் சீட்டு எடுப்பார். அவர் கிழக்கு பக்கத்தைக் கடந்து தகனபலி பீடத்தின் வடபுறத்திற்குச் சென்று ஆடுகளுக்காக சீட்டு எடுப்பார். ஒன்று தேவனுக்காகவும் மற்றொன்று அசாசேல் எனப்படும் போக்கடாவிற்காகவும், அதாவது நீக்குதல் என்று பொருள். எனவே அவர் இந்தச் சீட்டை எடுப்பார். கர்த்தருக்கான சீட்டு விழுந்த ஆட்டின் தலையில் அந்த சீட்டை வைத்து, இதை நான் கர்த்தருக்கு பாவநிவாரண பலியாக கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். சுற்றியுள்ள மக்கள், பரலோகத்தின் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை என்று பதிலளிப்பார்கள். அவர் அதன் கழுத்தைச் சுற்றி ஒரு சிவப்பு நிற நூலைக் கட்டுவார். வசனம் 11. ஆரோன் தனக்காக பாவநிவாரணம் செய்யும்படி தனக்குரிய பாவநிவாரணக் காளையைக் கொண்டு வந்து, தானும் தன் வீட்டாரும் பாவநிவாரணம் பெறும்படி செய்து, தனக்குரிய அந்த பாவநிவாரணக் காளையை அடிக்கக் கடவன். அவர் ஏற்கனவே அந்த காளைக்காக ஜெபித்ததை நினைவில் கொள்க, இப்போது அவர் அந்த காளையை அடிக்க கொல்ல வேண்டும். உயிருள்ள எதையாவது கொல்வதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அது எளிதல்ல. ஆனால் பிரதான ஆசாரியரும் வழக்கமாக பிற பலிகளில் மக்களும் தங்கள் ஆட்டைக் கொண்டு வருவார்கள். அது ஒரு சிறிய வளர்ப்பு பிராணியாக கூட இருக்கலாம். உங்கள் சொந்த செல்ல பிராணியைக் கொண்டு வந்து அதன் மேல் ஜெபித்து, நான் பாவம் செய்தால் அந்த பாவத்தினால் ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவர் இறக்க வேண்டும் என்ற உண்மையை அந்த அனுபவத்தின் மூலம் அவர்கள் உணர்கிறார்கள். எனவே பிரதான ஆசாரியர் இந்த காளையை அடிக்கிறார். அவர் இரத்தத்தை சேகரித்து அதைத் தொடர்ந்து கலக்குவதற்காக ஸ்டர் மற்றொரு ஆசாரியரிடம் கொடுக்கிறார். அவர் இரத்தத்தை கலக்குவதை நிறுத்தினால் என்ன ஆகும்? இரத்தம் உறைந்துவிடும். எனவே அது திரவ நிலையில் இருக்க அவர் அதைத் தொடர்ந்து கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேலுள்ள எரிகிற தழலால் தூபகலசத்தை நிரப்பி, இடித்த நற்கந்தவர்க்க தூபத்தில் 2 கைப்பிடி நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, காளையைக் கொன்ற பிறகு அவர் இரத்தத்தை சேகரித்து ஆசாரியரிடம் கொடுக்கிறார். அந்த ஆசாரியர் அதைத் தொடர்ந்து கலக்குகிறார். இதற்கிடையில் அவர் தகனபலி பீடத்திலிருந்து எரியும் நெருப்புத் தழலை சேகரிக்க ஒரு தூபகலசத்தை எடுத்துக்கொள்கிறார் மற்றும் 2 கைப்பிடி நிறைய இடித்த தூபத்தை எடுத்துக்கொள்கிறார். இதோ கலசத்திலுள்ள தழல். இதோ இரத்தத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் ஆசாரியர். இங்கே அவர் 2 கைப்பிடி தூபத்தை எடுத்துக்கொள்கிறார். பின்னர் அவர் நெருப்புத் தழலையும் தூபத்தையும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் கொண்டு செல்கிறார். பிரதான ஆசாரியர் திரைக்கு வேல் உள்ளே நடந்து செல்கிறார். திரை இப்படி இருக்கும். எனவே அவர் அதைச் சுற்றி உள்ளே செல்ல வேண்டும். பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வது இதுவே முதல் முறை. தான் சாகாதபடிக்கு தூபவர்க்கத்தின் மேகம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்தை மூடும்படி கர்த்தருடைய சந்நிதியில் அந்த தூபவர்க்கத்தை நெருப்பின் மேல் போடக் கடவன். சீனாய் மலையின் மேல் மோசே தேவனை சந்தித்த போது சீனாய் மலையின் உச்சி மேகங்களால் மூடப்பட்டிருந்தது. அந்த மேகம் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்தது. இங்கும் தேவன் அதையே செய்கிறார். ஆனால் இந்த நெருப்பு மற்றும் தூபத்தைக் கொண்டு அந்த மேகத்தை உருவாக்குமாறு பிரதான ஆசாரியரிடம் கூறுகிறார். அவர் தூபகலசத்தை வைத்து அதன் மேல் இடித்த தூபத்தை போடுகிறார். அது புகை எழச் செய்து அந்த இடம் முழுவதையும் மேகம் போல மூடுகிறது. வசனம் 14. அவன் காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து
கிருபாசனத்தின் மேல் கீழ்ப்புறமாக தன் விரலினால் தெளித்து, கிருபாசனத்திற்கு முன்பாகவும் அந்த இரத்தத்தை தன் விரலினால் 7 தரம் தெளிக்கக் கடவன். தூபத்தை ஏற்றிய பிறகு பிரதான ஆசாரியர் வெளியே வருகிறார். அந்த ஆசாரியர் இரத்தத்தை கலக்கிக் கொண்டிருப்பதை நினைவில் கொள்க. அவர் அந்த ஆசாரியரிடமிருந்து இரத்தத்தை பெற்றுக்கொண்டு 2வது முறை உள்ளே செல்கிறார். உடன்படிக்கை பெட்டியின் மேல் இரத்தத்தை தெளிக்க அவர் உள்ளே செல்வது இது 2வது முறை. இப்போது மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் தூபப் புகையால் நிறைந்திருக்கும். அவருக்கு உள்ளே எதுவும் தெரியாது. ஆனால் அவர் உள்ளே சென்று கிருபாசனத்தின் மேல் கீழ்ப்புறமாகவும் அதற்கு முன்பாகவும் தனது விரலால் 7 முறை இரத்தத்தை தெளிக்கிறார். வசனங்கள் 15 மற்றும் 16. பின்பு அவன் ஜனங்களுக்காக பாவநிவாரண பலியான ஆட்டை அடித்து, அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, காளையின் இரத்தத்தை செய்தது போல இதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் கிருபாசனத்திற்கு முன்பாகவும் தெளிக்க கடவன். இப்படியே இஸ்ரவேல் புத்திரருடைய அசுத்தங்களின் நிமித்தமும் அவர்களுடைய எல்லா பாவங்களான மீறுதல்களின் நிமித்தமும் அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பாவ நிவாரணம் செய்து, அவர்களுடைய அசுத்தங்களின் நடுவே கூடியிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். எனவே அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும் இரத்தத்தை தெளிக்கிறார். இரத்தம் மணம் வீசும். அது இரத்தம் நிறைந்து ஒரு திகில் படம் போல இருக்கும். அந்த இரத்தம் அவசியம். நினைவிருக்கிறதா? லேவியராகமம் 17:11. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தச் சிந்தலில் நமது பாவங்களின் காரணமாக நாம் அதைக் கடந்து செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வருடமும் இதைச் செய்யச் சொன்னார். எனவே இது 3வது முறை உள்ளே செல்வது. பாவங்களின் அசுத்தங்களுக்காக எல்லா இடங்களிலும் இரத்தத்தை தெளிக்க அவர் உள்ளே செல்ல வேண்டும். இந்த முறை இது ஆட்டின் இரத்தத்தைக் கொண்டு செய்யப்படுகிறது. அவர் பாவ நிவாரண ஆட்டை அடித்து 3வது முறையாக உள்ளே வந்து பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் தெளிக்கிறார். ஏனெனில் இரத்தம் அங்கிருக்கும் அனைத்தின் மேலும் பட வேண்டும். பலிபீடம் அசுத்தமாக இருந்தால் வருடத்தின் மீதமுள்ள பலிகள். எனவே இரத்தம் எல்லாவற்றையும் தொட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனது வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியையும், என்னிடமுள்ள அனைத்தையும் தொட வேண்டும். அதனால்தான் மூத்த போதகர் நமது நிறுவன போதகரும் எப்போதும் வலியுறுத்தினார், உங்கள் மனதை வேறு எங்காவது விட்டுவிடாதீர்கள் என்று. நமது ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தொடப்பட வேண்டும். வசனங்கள் 18 மற்றும் 19. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியிலிருக்கிற பலிபீடத்திற்கு புறப்பட்டு வந்து, அதற்காக பாவ நிவாரணம் செய்து, காளையின் இரத்தத்திலும் ஆட்டின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து, பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி, தன் விரலினால் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அதன் மேல் 7 தரம் தெளித்து, அதை இஸ்ரவேல் புத்திரருடைய அசுத்தங்கள் நீங்கச் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். நீங்கள் உற்று பார்த்தால் இந்த பலிபீடத்தின் கொம்புகள் சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டிருக்கும். அது இரத்தம். எனவே அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து காளை மற்றும் ஆட்டின் இரத்தத்தை கலந்து தூபபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி, தன் விரலால் 7 முறை பலிபீடத்தின் மேல் இரத்தத்தை தெளிக்கிறார். மீதமுள்ள இரத்தத்தை தகன பலிபீடத்திற்கு கொண்டு வந்து கொம்புகளின் மேல் பூசுகிறார்.
எஞ்சிய இரத்தம் தென்மேற்கு பகுதியில் ஊற்றப்படுகிறது. தகனபலி பீடத்தின் தென்மேற்கு மூலையை உங்களால் அடையாளம் காண முடிகிறதா? சாலமோனின் ஆலயத்தில் வடிகால் அமைப்பு இதனுடன் இணைக்கப்பட்டிருந்தது என்று நினைக்கிறேன். அது கீதரோன் கெட்ரோன் பள்ளத்தாக்கில் காலியாகும். அதனால்தான் வழக்கமாக இந்த பலி காணிக்கைகளுக்குப் பிறகு மீதமுள்ள இரத்தம் அந்த வழியாக வெளியேற்றப்படும் மற்றும் கீதரோன் பள்ளத்தாக்கின் நீரோடை சிவப்பாக மாறும். வசனங்கள் 20 மற்றும் 21 அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பாவ நிவாரணம் செய்து முடித்த பின்பு உயிருடனிருக்கிற ஆட்டைக் கொண்டு வந்து ஆரோன் தன் 2 கைகளையும் உயிருடனிருக்கிற அந்த ஆட்டின் தலையின் மேல் வைத்து அதன்மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களான சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை அந்த ஆட்டின் தலையின் மேல் சுமத்தி அதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவன் கையிலே கொடுத்து அதை வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். 2 ஆடுகள் இருந்ததை நினைவில் கொள்க. ஒன்று இரத்தத்திற்காக ஏற்கனவே கொல்லப்பட்டது, மற்றொன்று இன்னும் உயிருடன் இருந்தது. நீங்கள் அந்த ஆட்டின் நிலையில் இருக்க விரும்ப மாட்டீர்கள். மற்றொன்று கொல்லப்படுவதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்போது உங்கள் முறை. ஆனால் இது உயிருடன் பலியிடப்படுகிறது. அது எப்படிச் செயல்படுகிறது? ஆரோன் தனது 2 கைகளையும் உயிருள்ள அந்த போக்கடாவின் தலையில் வைத்து இஸ்ரவேலின் எல்லா அக்கிரமங்களையும் அதன் மேல் அறிக்கையிடுகிறார். ஏன் 2 ஆடுகள் என்று நான் எப்போதும் வியந்ததுண்டு. ஆனால் நமது சிங்கப்பூரின் பாதுகாப்பு முறை போல தேவனுடைய துல்லியத்தன்மை நமது பாவங்கள் எல்லா விதத்திலும் மூடப்படுவதை அவர் உறுதி செய்கிறார். எனவே பிரதான ஆசாரியர் இந்த அசாசேல் ஆட்டின் மேல், அதாவது போக்கடாவின் மேல் இஸ்ரவேலின் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு வேண்டுகிறார். வசனம் 22 கூறுகிறது, அந்த ஆடு அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் ஒரு விரிச்சோடிய தேசத்திற்கு சுமந்து போகக் கடவது. அவன் அந்த ஆட்டை வனாந்தரத்திலே விட்டுவிடக் கடவன். இஸ்ரவேலின் எல்லா மக்களின் பாவங்களையும் சுமந்து செல்லும் அந்த ஆடாக இருப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அது எவ்வளவு பாரமாக இருக்கும்! இது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது. வனாந்தரத்தில் நீங்கள் ஆட்டை விட்டுவிட்டால் அது எவ்வளவு காலம் உயிர் வாழும்? வனாந்தரத்திலுள்ள காட்டு மிருகங்களால் அது விழுங்கப்படும். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலில் கானான் தேசத்தில் குடியேறிய பிறகு உங்களால் அதை வனாந்தரத்தில் சும்மா விட்டுவிட முடியாது. அது தனது வீட்டைத் தேடி திரும்பி வரக்கூடும். எனவே இந்த ஆட்டை வழிநடத்தி அழைத்துச் செல்ல ஒரு ஆசாரியர் நியமிக்கப்படுகிறார். மக்கள் அசாசேல் ஆட்டை நோக்கி, போ, என் பாவங்களை எடுத்துச் செல், அவைகளை வனாந்தரத்திற்கு கொண்டு செல், இனி ஒருபோதும் அவை இங்கே இருக்க விடாதே என்று கூச்சலிடுவார்கள். அவர்கள் தங்கள் எல்லா பாவங்களையும் இந்த ஆட்டின் மேல் வைக்கிறார்கள். அது திரும்பி வந்தால் என்ன பொருள்? உங்கள் பாவங்கள் உங்களிடமே திரும்பி வந்துவிட்டன என்று பொருள். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆடு திரும்பி வராதபடி அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். வசனம் 23 மற்றும் 24. பின்பு ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போய் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கையில்தான் உடுத்தியிருந்த சணல் நூல் ஆடைகளை களைந்து அவைகளை அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் தன் சரீரத்தை தண்ணீரில் கழுவி தன் ஆடைகளை உடுத்திக்கொண்டு வெளியே வந்து தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தகனபலியைச் செலுத்தி பாவநிவாரணம் செய்ய கடவன்.
எனவே அவர் அணிந்திருந்த வெள்ளை ஆடைகளை இப்போது கழற்ற வேண்டும். போக்கடாவை அனுப்பிவிட்ட பிறகு அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் குளித்துவிட்டு தனது ஆடைகளை மாற்றிக் கொள்கிறார். எல்லா பாவங்களும் மூடப்பட்டுவிட்டன. அவர் தனது ஆடைகளை கழற்றுகிறார். இந்த ஆடைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அதை சேகரித்து வைக்கிறார்கள். விரைவில் விளக்கு திருவிழா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் வரும். ஆலயத்தின் 4 மூலைகளிலும் பெரிய தீப்பந்தங்களை வைப்பார்கள். பிரதான ஆசாரியர் பயன்படுத்திய இந்த ஆடைகள் அந்த தீப்பந்தங்களுக்கு திரியாக பயன்படும். அவை அதிகப்படியான ஒலிவ எண்ணெயுடன் எரியும். இந்த ஆடைகள் எரிக்கப்பட்டு அந்த இடம் முழுவதையும் பிரகாசமாக்கும். பாவங்களை எரிப்பது என்பது மகிழ்ச்சியான கொண்டாட்டம். அவை ஒளியை தருகின்றன. இது இயேசுவின் காலத்தில் யோவான் 7:8 மற்றும் 9 அதிகாரங்களில் விளக்கு திருவிழாவை கொண்டாடும் போது நடக்கிறது. அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கும் போது விபச்சாரத்தில் பிடிபட்டு ஒரு பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார்? அவர் அவளை விடுவிக்கிறார். அவளது பாவங்களிலிருந்து அவளை விடுவிக்கிறார். பின்னர் அவர் என்ன சொல்கிறார்? நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அந்த விளக்கு கொண்டாட்டங்களின் போது இரவு முழுவதும் பிரகாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் ஒளியை ஏற்றுவார்கள். ஆலயம் மட்டுமல்ல, நகரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தீப்பந்தங்களை ஏற்றி வைப்பார்கள். பாவம் கழுவப்பட்ட பிறகு அங்கே பிரகாசமான ஒளி இருக்கிறது, இருள் இல்லை. அதைத்தான் இது குறிக்கிறது. வசனம் 25. பாவ நிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இப்போது நறுமணம் வீசத் தொடங்கும். அவர்கள் கொழுப்பை அப்படி வெளியே எடுக்கிறார்கள். ஆட்டை பூக்கடாவாக விட்டவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து தன் சரீரத்தை தண்ணீரில் கழுவி பின்பு பாளையத்திற்குள் பிரவேசிக்க கடவன். வனாந்தரத்தில் ஆட்டை விட்டுவிட்டால் அது திரும்பி வரக்கூடும் என்பதால் அது வராமல் இருக்க அவர் உறுதி செய்ய வேண்டும். எனவே அவர் அதை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு சென்று அது துண்டு துண்டாக விழுவதை உறுதி செய்வார். அதற்கு கூட ஒரு படிப்படியான செயல்முறை இருக்கிறது. பாறையின் மேலும் ஆட்டின் கொம்பின் மேலும் ஒரு சிவப்பு நூலைக் கட்டி அவர் செய்வது போல அதை தூக்கிப் போடுவார்கள். 27. பாவ நிவாரணம் செய்யும்படி இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண காளையும் பாவ நிவாரண ஆடும் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்பட வேண்டும். அவைகளுடைய தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் நெருப்பினால் சுட்டெரிக்க கடவர்கள். அவைகளை சுட்டெரித்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து தன் சரீரத்தை தண்ணீரில் கழுவி பின்பு பாளையத்திற்குள் பிரவேசிக்க கடவன். இது எரிக்கும் பகுதி. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் தூபமிடுகிறார், ஜெபிக்கிறார் மற்றும் விளக்கை சரிபார்க்கிறார். ஆரம்பத்தில் அவர் இதைச் செய்கிறார், இறுதியிலும் இதைச் செய்கிறார். இதுவரை பிரதான ஆசாரியர் எத்தனை முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்றார்? நீங்கள் கணக்கு வைத்திருக்கிறீர்களா? எத்தனை முறை? இதுவரை 3 முறை. முதல் முறை என்ன? நெருப்பைக் கொண்டு வந்து புகையை அல்லது மேகத்தை உருவாக்க. 2வது முறை காளையின் இரத்தத்தைக் கொண்டு வர. 3வது முறை ஆட்டின் இரத்தத்தைக் கொண்டு வர. யூத அறிஞர்கள் பிரதான ஆசாரியர் 4வது முறை உள்ளே சென்றிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எதற்காக? ஒரு யூகத்தைச் சொல்லுங்கள். நாம் சீயோன் சபையினர் இதை நன்றாகச் செய்வோம், சுத்தம் செய்வதற்கு டு கிளீன் அப். நீங்கள் அங்கே தூபகலசத்தை விட்டு வந்தீர்கள், எல்லாவற்றையும் அங்கே வைத்தீர்கள், வேலை முடிந்தது.
நீங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் வெளியே கொண்டு வர வேண்டும். வேறு யார் உள்ளே போவார்கள்? எனவே பிரதான ஆசாரியர் 4வது முறையாக எல்லாவற்றையும் சேகரித்து வர உள்ளே செல்கிறார். அதன் பிறகு பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வருகிறார். அவர் குளிப்பதற்கு முன் இது நடக்கும். தனது ஆடைகளை மீண்டும் சாதாரண பிரதான ஆசாரியர் ஆடையாக மாற்றிய பிறகு அவர் தனது கைகளையும் கால்களையும் கழுவி பிரதான ஆசாரியர் உடையை கழற்றிவிட்டு தனது சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்கிறார். பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்புகிறார். ஆசாரியர்கள் அவரை பின்தொடர்வார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய விருந்தை பேங்க்வெட் நடத்துவார்கள். ஏன்? ஏனெனில் அவர்களின் எல்லா பாவங்களும் கழுவப்பட்டுவிட்டன. நமது ஆராதனை ஊழியமும் அப்படி இருக்க வேண்டும். உள்ளே வரும்போது நாம் ஒரு விருந்தைக் கொண்டாட வேண்டும். நமது ஐக்கியம் ஃபெல்லோஷிப் அதைப் பற்றியதுதான். ஐக்கியம் என்பது ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து கொண்டாடுவது. ஏனெனில் நாம் தேவனை ஆராதித்தோம். தேவன் நமது பாவங்களை நீக்கினார். எனவே நமது ஆராதனைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் தேவன் மகிழும் ஒன்றாகவும் நாமும் கொண்டாடி தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒன்றாகவும் அமையட்டும். ஜெபிப்போம். எமது பரலோக பிதாவே, எமது பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும், உமது நாமம் மகிமைப்படும் உண்மையான ஆராதனை ஊழியத்தைப் பற்றி சிந்திக்க இந்த நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பிதாவே, பாவ நிவாரண செயல்முறையை நாங்கள் மறுபரிசீலனை செய்தோம். எவ்வளவு இரத்தம், எவ்வளவு செயல்முறை, எவ்வளவு உழைப்பு இதில் போடப்பட்டுள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காரணமாக உம்மை சுதந்திரமாக ஆராதிக்க அனுமதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் ஆராதிக்கும் ஒவ்வொரு முறையும் எமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மற்றும் நாங்கள் உம்மிடம் நெருங்கி வருகிறோம். இயேசுவை நம்புவதற்கு இந்த உரிமையை எங்களுக்கு வழங்கியதற்காக பிதாவே உமக்கு மிக்க நன்றி. எமது முழு இதயம், முழு ஆத்துமா, முழு மனம் மற்றும் சரீரத்தோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, எமது அனைத்தையும் உமக்கு வழங்க எங்களுக்கு அருள் புரியும். எமது வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியும் எமது குடும்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் தொடப்படட்டும். பிதாவே, நாங்கள் உம்மை சரியான வழியில் ஆராதிக்கவில்லை என்றால், உமக்கு அவமரியாதையாக நடந்திருந்தால் எங்களை மன்னியும். பிதாவே, உம்மை முறையாக ஆவிக்குரிய ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆராதிக்க எங்களுக்கு அனுமதி தாரும். ஆராதிக்க எங்களுக்கு அனுமதி தாரும். உமது கிருபைக்கு மிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமது கிருபைக்கு மிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.